தேசத்துல தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான். பாருங்க, எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறார். இது யாரு? யோசேப்பு. எங்க சிறுமைப்படுத்தப்படுறாரு? எகிப்துல. செய்யாத பாவத்துக்காக குற்றம் அனுபவிக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? 105வது சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவர் எப்படி சிறுமைப்பட்டாரா தெரியுமா? செய்யாத குற்றத்துக்காக அவர் கைகள் என்ன பண்ணாங்களா? விலங்கு போட்டு ஒடிக்கிறார்கள் வசனத்துல வாசிக்கிறோம். செய்யா என்னுடைய பிராணன் சங்கிலியில் அடைபட்டுறதுன்னு சொல்லப்படுறது. அப்பா வீட்டுல ராஜ வாழ்க்கை, பலவந்த அங்கி. எப்படி வாழ்ந்தாரு? அண்ணனுங்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ரொம்ப மெஜாரிட்டியான மார்க் வாங்கி அப்பே சிவந்த மேனி. யோசேப்பை பத்தி போட்டிருக்கோம். அழகு குறையாதவர், அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். அண்ணனெல்லாம் வெயில்ல போய் ஆடு மேய்க்கிறாரு. தம்பி என்ன பண்றாரு? ஏன்னா யாக்கோபுக்கு ரொம்ப பொசசிவ். ஏன்னா ராகேல் பெத்த பிள்ளைங்கன்றதுனால அவங்க பிள்ளைங்களை, அந்த லேயாளோட பிள்ளைங்களை காட்டில அந்த ராகேல் பிள்ளைங்களை அதிகமா நேசிக்கிறாரு. லேயால் பத்த பிள்ளைங்களாம் ஆடு மேய்க்க விட்டாரு. ராகேல் பத்த பிள்ளை என்ன பண்ணாரு? வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காரு, கூடாதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காரு. வெயில் படாம பாத்துக்கிட்டாரு. பல வருடம் அங்கி தச்சு போட்டாராம். அதை போட்டு அவன் வேற சும்மா இல்லாம, சகோதரர்களே அண்ணன் எனக்கு பாருங்க அப்பா எடுத்து கொடுத்தாரு. அவங்க அதுவே என்ன ஆயிடுச்சு? சொப்பனத்தை பார்த்து சொல்றா, நீங்கெல்லாம் என்ன வணங்குறீங்க, சொன்ன மாடுலேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவனுக்கு ரொம்ப பொறாம. இந்த வேலைக்காரனுடைய பிள்ளைங்க செய்யற பாவத்தெல்லாம் போய் என்ன பண்ணுவாராம்? அப்பா கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் தகப்பன் கிட்ட போட்டு கொடுக்கறதுனால ரொம்ப தொலைவெளியோடு இருக்கிறாங்க. இது இல்லாம இவர் கரெக்டான சமயத்துல போய் என்ன பண்ணிட்டாரு? மாட்டிட்டாரு. அதான் பாட்டு பாடுவார் பார்த்தீங்களா? பல நங்கி நாள்ல பல பேர் கஷ்டப்பட்டு புரிஞ்சு விட்டாங்க அப்படின்னு. முதல்ல போன உடனே சகோதரர்கள் முதல் வேலை என்னதான் செஞ்சாங்க? அந்த அங்கேயே கழட்டிட்டு தண்ணி இல்லாத குழியில என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. அது யோசேப்போட வாழ்க்கையில சகோதரன் மூலியமா சிறுமை அனுபவிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. காரணம் என்னன்னா, அவன் தகப்பனார் அவனை அதிகமா நேசிக்கிறார். சகோதரனுக்கு பொறாமை தூண்டிட்டது. ஹல்லேலூயா. அப்போ இவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன், அப்பாவோட அன்புல வாழ்ந்தவன், இப்ப போய் அடிமையா என்ன பண்றான்? அவன் கையில விலங்க போட்டு ஜெயில போயிட்டு அவன் அடிமையா அந்த இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை. ஒரு அடிமையா வேலைக்காரனா போய் போத்திபார் வீட்டுல இருக்கான். ஹல்லேலூயா. செய்யாத பாவத்துக்காக 17 ஆண்டு காலம் என்ன பண்றான்? 13 ஆண்டு காலம் ஜெயில் வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலை. கர்த்தர் அவனுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து